ரசம் கொதிக்குது. பாப்பாடுறது புகை வருது. புகை வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து என்ன சமையல் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. காயில வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் சத்தமா பேசலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டு போகுது. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 வடை வச்சிருக்கீங்க. 2 பொரியல். 2 பொரியல் பேர். இந்த காய் இது. இதுல கொஞ்சம் வெங்காயம், அதுல கொஞ்சம் வெங்காயம். ரொம்ப சிம்பிள் தாங்க. மொத்தமா அரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டா இது வந்து இது புடலங்காய், இது பீர்க்கங்காய். பீர்க்கங்காய். ஓகே, வெட்டி வச்ச காய முதல்ல கழுவிட்டு வெட்டி வச்சிருக்காங்க. அதை அப்படியே உள்ள போட்டு ஒரு வணக்கம் வைக்கிறாங்க. உப்பு போடுறேன், சால்ட் போடுறியா? உப்பு போடுற, சால்ட் போடுறாங்களா? அப்புறம் இதுல வந்து புடலங்காய். பொரியல் பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனா வெட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். வெட்டி வச்சுட்டு ரொம்ப ஈஸி தான் எல்லாமே. கருவேப்பில் 2லையும் கருவேப்பில். சீக்கிரம் பொரியலுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி அதுலேருந்து தண்ணி வரும் நிறையா வரும்போது. அதுல தண்ணி முதல்ல யாரும் ஊற்றி வச்சிருப்பாங்களா? அப்படியே ஊற்ற மாட்டாங்க. காயை உருவி வச்சிருக்கோம். புடலங்காய்க்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்களா? புடலங்காய்க்கு லைட்டா தண்ணி அடிக்கணும். பீர்க்கங்காய்க்கு கிடைக்கணும். தண்ணியே கிடைக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே தண்ணி வரும். அதுலயும் யாரும் முதல்ல ஊற்றி வச்சிருக்காங்களாமா பீர்க்கங்காய்க்குள்ள? கொஞ்சமா போட்டுக்கலாம். அப்ப நைட்டே டீ வச்சு வச்சுட்டா கேஸ் அதிகமா போட்டு சக்கரை கம்மியா போட்டு தண்ணி போட்டு டீ போட்டா சூப்பரா இருக்கும். அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா எல்லா வேலையும் கடகடன் நடக்கும். ஓ, டீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு ஃபார்மாலிட்டி, எவ்வளவு ஒரு இது வச்சிருக்காங்க பாத்தீங்களா? கூட எல்லா வேலையும் செய்யணும். 8 மணிக்கு பஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுக்குள்ள எல்லாமே செய்யணும்ல. நம்ம 4 மணிக்கு நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிடணும். ஓ, அதுக்கு வந்துருச்சுன்னா முதல்ல டீ குடிக்கணும். டீ குடிக்கிறதுக்கு இவ்வளவு நியாயம். முதல்ல டீ குடிக்கணும். அப்புறம் எல்லா வேலையும் நடக்கும். போட்டுக்கலாம். ஒரு தும்மல் தும்பிட்டு போட்டீங்கன்னா ரொம்ப வந்து சுவையா டேஸ்டா இருக்கும். சாம்பார் பொடி, சாம்பார் பொடி. அதாவது பீர்க்கங்காய்க்கு மிளகாய் பொடி போட்டிருக்கீங்க. 2க்குமே சாம்பார் பொடி தான். சாம்பார்னா அதுலயே எல்லாமே வச்சிருக்கேன். சாம்பார் ஊற்றி வச்சிருப்பாங்க. சாம்பார் ஊற்றிட்டு மாட்டாங்க. சாம்பார் பொடி பண்றோம். சீரகம், குருமிளகு, பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பொடி. இவங்களே வீட்டுல அரைச்ச பொடிங்க பாத்துக்கிட்டா. அதுவே 2 போட்டோம்னா இவங்களே வீட்டுல அடிச்சு சாம்பார் பொடி. சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு பொடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இப்படி கரண்டி போட்டு வேக வச்சுமே சீக்கிரம் வந்துடும். அப்படித்தானே? இங்க இருக்கிற விநாயகர் சிலை எல்லாமே வந்து இன்னைக்கு கரைக்கிறதுக்கு எடுத்து போறாங்களாமா. 2 நாள் ஆச்சு. இங்க நேத்துல இருந்தே வந்து கரைக்க ஆரம்பிச்சாச்சு. 4 பீர்க்கங்காய் போட்டீங்களா? பாக்கி காயில என்ன பண்ணீங்க? அவ்வளவு நிறைய இருந்துச்சு. நான் வெளியில் போயிட்டு இருப்போம் எவ்வளவு கம்மி ஆயிடுச்சு. வணங்கிடுச்சா? 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு காய். அவ்வளவுதான் வந்திருக்கு. இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு காய் கொடுக்க கூடாது, அரை காய் மட்டும் கொடுத்தா போதும். பாப்பா இப்பதான் எந்திரிச்சிருக்கு. சமையல் வேலை முடிஞ்சு வராங்க எந்திரிப்பாங்க. என்ன எல்லாமே பொரியலா இருக்கு இன்னைக்கு. எல்லாம் பொரியல் தான். பொரியல் நிறைய சாப்பிடணும். இது வந்து வெறும் வெடிச்சடி போட்டு கொஞ்ச நேரம் வணக்கிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன் அப்படி ஊத்துனா? கொஞ்ச நேரம் வணங்கினா சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து சமையல் நடக்க எந்திரிச்சிடும். எப்பவுமே சாரு ஹரிஷ் வந்து
எல்லாம் ரெடி ஆகி டிஃபன் பாக்ஸ் போடுற கண்டிஷன் எந்திரிச்சா போகுது அப்படின்னு சொல்றாள் அவரு. அப்படித்தானே? அதனால டக்குன்னு கிளம்பி வர்றாரா இல்லையா? குளிச்சு முடிச்சு டக்குன்னு ஃபேன்ட் ஷர்ட் போட்டாலே ரெடி. பெண்கள் தான் நிறைய மேக்கப் பண்ணணும், தலை சீவணும், ரெட்டை ஜடை கட்டணும், ஜடை கட்டுறக்கே ரொம்ப டைம் ஆகும். அது சாப்பிடவே மாட்டாங்க காலை நேரமெல்லாம். பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு ஓடிடுவாங்க. லைட்டா வணக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்துறீங்க. இதுக்கு தண்ணி ஊத்தணுமா? தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அது வந்து அப்படியே எண்ணெயிலே இருந்தா நல்லா இருக்கும். இறக்கும்போது மட்டும் மிளகாத்தூள் போட்டா போதும். அவ்வளவுதான். இதுக்கு வெங்காயம் ஒன்றும் போட தேவையில்லை. எதுவுமே போட சாப்பிடுவாங்க. ஓ, அவங்க சாப்பிட்றதுக்காக. கீழே விழுந்து எடுத்து உள்ள போட்டா ஹைஜீனிக்கா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. புளி மேல இருந்தா எப்படின்னா கொஞ்சம் வளர்ந்து வேண்டியதானே. நல்ல இருக்கும் புளி. அதான் தக்காளி, உப்பு, புளி, வெங்காயம், கொஞ்சம் சாம்பார் தூள். எதுக்கு இது? ரசத்துக்கு. ரசம் போட்டு தண்ணி ஊற்றி இந்த புளி ஒரு குண்டான் ஊற்றிக்கணும். ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றி ஒரு உடம்பு ஊற்றி நல்லா ஒரு செம்பு தண்ணி அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ ரசம் வேணும் ஊற்றி எல்லாம் அரைச்சிக்கலாம். அப்படியே கை கழுவினாலும் பரவாயில்ல, இதுலயே விட்டு கை கழுவிக்கலாம். கை கழுவிட்டு தான் செய்யணும். வச்சு எல்லாத்துடைய குடும்பத்துடைய ஆரோக்கியமே அவன் அந்த பெண்கள் கையில தான் இருக்குதுன்னு சொல்றது உண்மைதானே? உண்மைதான். இந்த கையில தான் வந்து குடும்பத்தோட ஆரோக்கியம் இருக்குது. அப்படித்தானே? கண்டிப்பா. தக்காளி வந்து இப்படி அரைச்சு வச்சு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து புளி தக்காளி புளி தக்காளி தேங்காய் இருந்தாங்க, அது கூட தேங்காய் போட்டேன். அப்புறம் சீரகம், குருமிளகு, பூண்டெல்லாம் நுணுக்கி உள்ள போட்டேன். தக்காளி புளி ரசம் நம்ம பேர் வச்சு போயிட்டு உள்ள ரசம்னாலே தக்காளி புளின்னு வைப்பாங்க. என்ன 3 வகை பொரியல், 3 வகை பொரியல், ரசம். ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கு அவங்க குழம்பு கொடுத்தா வேண்டாம்பாங்க. அதனால கொடுத்துறது சாப்பாடு தாளிச்சு கொடுத்து கூட 2 பொரியல் வச்சு கொடுத்துருவேன். இன்னொரு பொரியல் வீட்டுக்கு சாப்பிட்டு வேண்டியதான். மதியானம் சாப்பாட்டை மிச்சம் கொண்டு வச்சு கொட்டிடுச்சுங்க. ஏன் கொண்டு கொடுத்ததையும் கூட சாப்பிடலையா? அது அதிகமா போட்டுட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய சொல்றது மாதிரி கொஞ்சமா சாப்பிட்டா போகுது அப்படின்ட்டு பண்ணிட்டு என்ன பண்றது? இப்ப இருந்து கொஞ்சமா சாப்பிட்டு இந்த சீரகம் இல்லாதனால கருஞ்சீரகம் போட்டு சீரகம் குருமிளகு தட்டி போட்டுறியா? பூண்டு அப்படியே முழுசா போட்டீங்களா? ஆமா, பூண்டு நிறைய போட்டது நல்லா இருக்கும். இது தூக்கு அடுப்புல வச்சு அப்படியே ரசம் ஆயிருமா? இவ்வளவுதான். உப்புலாம் போட்டாச்சுங்களா? உப்பு போட்டேன். தக்காளி, புளி, சீரகம், குருமிளகு, பூண்டு எல்லாத்தையும் உள்ள போட்டு அப்படியே உள்ள கை கழுவி விட்டுட்டோம்னா அது ஒரு கை கழுவு ரசம் ஆயிரும். மல்லித்தலை ரசம் மணக்குவோம். மல்லித்தலை போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். மல்லித்தலை தெரியல நல்ல ரசத்துல அங்க இதை கீழே வச்சு கை கழுவுனா அது தனி டேஸ்ட் வந்துடும். அதை தாளிச்சு விட்டா ரசம் ரெடி. பாவக்காய் பார்த்தீங்கன்னா அது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். ரொம்ப நேரம் வேகும்.
போதுங்க சுரண்டது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பீக்கிங்க 3 விதமான மடச்சட்டி வச்சிருக்காங்க. பெருசு சிறுசு, அதை விட சிறுசு. மடச்சட்டியில் வச்சு ஒரு வணக்கம் எல்லா விதமான பொருளும் ரெடி ஆயிடும். ரசத்துக்கு புக்கில் படிச்ச 2 நிமிடத்தில் குழம்பு வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏதோ இன்னும் நல்ல வித்தியாசமா சீக்கிரம் சொல்லுவானு சொல்லிட்டு முழுசா பாத்துட்டே இருந்தேன். ஒரு குண்டா எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் நேரம் ஒரு பக்தி வீட்டுக்கு போவாங்க, கொஞ்சம் குழம்பு கொடுங்க, வாங்கி கொண்டு வச்சா குழம்பு ரெடி அப்படின்ட்டான்னா எவ்வளவு ஈஸியா. அதுமாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க என்ன பண்றது? இல்ல இருக்கிறது கொடுக்க முடியும். அவன் பாரு எப்படி டெக்னிக்கலா யோசிச்சு பக்கத்து வீட்டு போய் குழம்பு வாங்கிட்டு வர்றது எவ்வளவு இதா சொல்லியிருக்கிறேன்னு. ஈஸியான வேலை. எண்ணெய் கஞ்சி கஞ்சி பெருங்காயம், அப்புறம் அந்த கை கலோட தண்ணி ஊற்றி உள்ள ஊற்றா ரசம் ரெடி. கை கலோட தண்ணி சூடு கை கட்டு சூடு வச்சுச்சா. டெய்லி சமையல் பண்ணும்போது ஏதோ ஒரு சூடு வைக்கிறது உங்க வேலை. கேட்ட குக்கரை சூடு வச்சிருச்சாமா. குக்கர் அங்க வந்து நடந்து வந்து உங்களுக்கு சூடு வச்சிருச்சாமா. இப்ப வடச்சட்டி வந்து சூடு வச்சிருச்சா. எதையோ அடுப்பு பக்கத்துல இருக்கிறது நம்ம யோசிக்கணும்ல. டெய்லி ஒரு சூடு, ஒரு சமையல் பண்ண ஒரு சூடு இலவசம் அப்படிங்கிற மாதிரி குக்கர் சுட்டு வச்சிருச்சு. குக்கர் அங்கிருந்து நடந்து வந்து இவங்க வந்து சுட்டு வச்சுட்டு போகுது. ரசம் கொதிக்குது. பாவக்கால் இருந்து புகை வருது. பாவக்கால் இருந்து புகை வருது. ரசம் கொதிக்குது. ஒரே கொதியில இறக்கிடுவோமா? பல வாட்டி சொல்லிட்டேங்க. அதுல இருந்து எடுத்துட்டோம்னா அதை ஆஃப் பண்ணு அப்படின்னா கேட்க மாட்டாங்க. டீ போடணும். டீ தான் ரொம்ப முக்கியம். டீ தான் முக்கியமா? எனக்கு டீயே பிடிக்காது. டீ இருந்தா வாழ்க்கை சிறக்குமா? சரி, ஒரு டீயை குளிச்சுட்டு ஒரு டீக்கு எத்தனை வரலாறு வச்சிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கு இந்த பக்கம் வச்சாச்சு. கேட்டா அந்த மெதுவேறியோ. பிளான் பி ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அது கொதிக்கும். அதை திற காட்டு வரட்டுமா? கதவை திற காட்டு வரட்டுன்னு தனி தீவே வாங்கிட்டு போயிட்டாரு அவரு. தனி தீவல்ல, தனி நாடே வாங்கிட்டு போயிட்டாரு. நல்ல டைலாக். ஆனா ஒரு காலத்துல அந்த புக்ல வரும்போது எல்லாம் கொஞ்சம் ஆர்வமா நான் படிச்சிருக்கிறதெல்லாம் பரவாயில்லையே அப்படின்னு படிச்சு கதவை திற காட்டு வரட்டுன்னு அவருக்கு காத்தடிச்சு மழை பெஞ்சு புயல் அடிச்சு இப்ப ஃபுல்லா ஒரு தனி நாடே உருவாக்கி வச்சிருக்காரு. ஏன்னா அங்க வச்சு செட்டில் ஆயிட்டோம்னா குழு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லையா? பொங்குது. இது மாட்டுப்பால் இல்லையா? அவசர டீ போட்டு வச்சிருக்கீங்களா? எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. செய்யும் போதெல்லாம் ஒண்ணும் தெரியுது இல்ல. இதையே ஒருத்தர் உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதுதான் எத்தனை வேலை நடக்குது அப்படிங்கறது தெரியுது இல்ல. கடினமான உழைப்பு. உண்மையுமே சமையல் வேலைங்கிறது மிகப்பெரிய வேலை தான். பொங்குது. டீ குடிக்கல போய் டீ வேற ரெடி ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையில் பார்த்தோம். கொஞ்சோண்டு போதும், கொஞ்சமா. டீனா அவ்வளோ ஒரு சந்தோஷம் முகத்துல. டீ பாத்தீங்களா நண்பர்களே? எனக்கு எவ்வளவு இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சமா தான் குடிப்பேன். டீயை பார்த்தாலே போதும் முகம் வளர்ச்சி ஆயிருது.
நாங்க சொல்லணும். டீ குடிச்சு பார்த்துட்டு நாங்க சொல்லணும். சொல்லுங்க. பார்த்தாலே பிடிக்கல. எப்படித்தான் அடிக்கடி டீ சாப்பிட்றாங்க. நல்லா ஹரிச்சந்திரி டைம் ஆச்சு. நல்லா இருக்கா? பெண்களுக்கு எத்தனை வேலை, சமையல் வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கலசி விடுறது, சாப்பாடு கொடுக்கறது, டிஃபன் பாக்ஸ் போடுறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வருது, இதெல்லாம் இது வேற. தலசி விடணுமாமா, யூனிஃபார்ம், எத்தனை வேலை. எதிர்த்து பேசுறியா? அப்பாவே நீ எதிர்த்து பேசுறிய? நீ பாவக்காய் வந்து கறி வெந்துருச்சு. மெதுவா பேசு, மெதுவா பேசு. ஏன்னா பாக்குறவங்களுக்கு கேட்ட போகுது. அவ்வளவுதான், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். மைக் வாங்கணும். மைக் வாங்கணும். மைக் வாங்கினாதான் நான் பேசுறேன். கத்தி கத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி போயிருவாங்க. பிரச்சனை இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே தெரிஞ்சிரு. அடடா இந்த அக்கா என்ன சமையல் பண்றாங்க அப்படிங்கிறது வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே. அல்ல வீடியோ, அதாவது வீடியோ எடுக்கவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இவங்க வீட்டுல இருந்தது பொரியல் தான் செய்யறாங்க அப்படின்னு. இப்ப வந்து பாப்பாக்கு ஸ்கூலுக்கு நேரம் வச்சு தம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதாவது முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு செஞ்சுக்கலாம். புடலங்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், ரசம், சாப்பாடு எல்லாம் வச்சாச்சு. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.